எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தருது. ஆனா, அது மத்தவங்களுக்கு சந்தோஷமா இல்ல. என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தான் புருஷன். ஆ ஃப்ரெண்ட்ஸோட வளைகாப்புக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு, கூட ஒர்க் பண்றவங்களோட போயிட்டு வந்தாங்க. "என்னங்க இத பத்தி எதுவுமே என்கிட்ட பேசவே இல்ல" அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, "ப்ளீஸ் அத பத்தி மட்டும் பேச வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியல. கேட்குற ஏன்னா இந்த கல்யாணம் ஆகி இப்போ தான் 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ்ன்ற 5 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவனை மூட் அவுட் பண்ணுற மாதிரி யார் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இல்லை அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. மனுஷங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு குணம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஒன்று இல்லைன்னா, கல்யாணம் ஆகலைன்னா, இன்னுமா கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லையா, இன்னுமா குழந்தை இல்லை, இன்னுமா வீடு கட்டலை, இது என்ன உனக்கு ஃபஸ்ட் மேரேஜா இல்லை செகண்ட் மேரேஜா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கொஷின் பண்ணுறது தானே மனுஷங்களோட புத்தி. இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவனும் என் வீட்டுக்காரும் யதார்த்தமாக தான் போனாங்க. நான் கால் பண்ணி கேட்குறேன், என்னங்க என்ன பிரச்சனைன்னு. பதிலே சொல்லலை. அப்படியே உம்முன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரில. மனுஷன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருப்பான். இல்லை நான் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் சரி ஓகே இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கலான்னு இந்த லைஃப்குள்ளே வந்தேன். இந்த லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படியே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அந்த வலி சொன்னாலும் யாருக்கும் புரியாது. பார்ப்போம். தெரியல. ஃபோன் பண்ணி ஈவினிங் அவங்க சொன்னால் தான் தெரியும் என்ன ரீசன்ட்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு ஒழுங்காக பேசாததுக்கு காரணம் குழந்தை இன்னும் வரலாங்கிறது தான் எனக்கு தோணுது. மேபி அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. சரியா தப்பானு தெரியாது. தயவு செஞ்சு யாரும் யார்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க. இருக்க போகிறது ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக இருந்தால் இருக்கட்டும், அடிச்சுக்கிட்டு இருந்தால் இருக்கட்டும், நிம்மதியாக சாப்பிட்றோமா, நிம்மதியாக தூங்க வீடு இருக்கா, போதும். என்ன இருக்கோ அந்த ஒரு இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். சும்மா உனக்கு இது இல்லையா அது இல்லையான்னு கொஷின் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. மனுஷனுக்கு அந்த மூச்சு இருக்கிற வரையும் தான் எல்லாமே. அந்த மூச்சு முடிஞ்சதுன்னா எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. வலியும் வேதனை மட்டும்தான் இருக்கும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்க வேணாம். அவனுக்கு என்ன வேணுமோ அதை இது பண்ணிட்டு போனால் பரவாயில்ல. தெரியல, அப்செட்டாக இருக்குது. ஏன்டா ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இல்லை நான் கேட்டது தப்பான்னு தெரியல. பார்ப்போம். ஈவினிங் ஃபோன் பண்ணால் தான் தெரியும். ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சாலும் விட மாட்டாங்க போல்.